31வது ശ്ലോകം. യേ നിസ്പൃഹാസ്തേ വിഷയൈരവേദാസ്തേഷാം തുരീയം ഖലു ദർശനം സ്യാത് ആശാവരോഹം ഭഗവന്നനന്ദ യോഗ്യോ നദേ ദർശനേ ദേവദേവാ. அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாதவாளுக்கும் விஷய வைராகியம் வந்தவாளுக்கும் மட்டும்தானே உங்களோட தர்சனம் கிடைக்கும். பகவானே அனந்தா, தேவர்களோடெல்லாம் தேவா, ஆசைகள் இல்லாம போகாத்த என்னோடு முன்னால நீங்கள் வந்து எனக்கு தர்சனம் கொடுத்தேளே, உங்களோட தர்சனம் கிடைக்கிறதுக்கு நான் யோக்கியனாக்குமா? என்னோடு மனசுல எந்த விதமான பற்றும் போகவில்லை, அதே மாதிரி வைராகியம் உண்டாகவில்லை. இந்த பிரகிருதி கிட்ட இருக்கிற அட்டாச்மெண்ட் நாளுக்கு நாள் ஜாஸ்தி தான் ஆயின்றிருக்கு. அப்படி இருக்கிற எனக்கு உங்களை பார்க்கறதுக்கான யோக்கியதை இருக்கா பகவானே? 32வது ஸ்லோகம். இதி ஸ்துதஸ்தேன நிருபேண விஷ்ணோஸ்தமாஹ வாக்யேன சுதாமயேன விரணீஸ்வராஜன் மனசேப்சிதம் தே ததாமி துஷ்டஸ்தபசா தவேதி. இப்படி யயாதிபுத்திரனால ஸ்துதிக்கப்பட்ட பகவான் விஷ்ணு ராஜா கிட்ட அமிர்தத்துக்கு ஈக்குவலான வார்த்தைகளால இப்படி சொன்னார். ராஜாவே, நீங்கள் மனசுல என்ன ஆசைப்படுறீள் அப்படிங்கிறத சொல்லிக்குங்கோ. உங்களோட ஆசைய நான் பூர்த்தி பண்ணி தரேன். உங்களோட தபசு என்ன குஷிப்படுத்திடுத்து. 33வது ஸ்லோகம். ததோ நிருபஸ்தம் பிரணிபத்ய பாதயோ ப்ரோவாஜ விஷ்ணு புரதஸ்திதம் ச தபஸ்துதப்தம் ஹிமயா சுதார்த்தம் புத்ரம் ததஸ்வாத்மசமம் முராரே. பகவான் அப்படி சொன்னதை கேட்ட ராஜா பகவத் பாதத்தை தொழுதுண்டு நின்னார். அப்படி முன்னால நிக்கிற அந்த பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணவும் செஞ்சார். பகவானே முராரே, நான் ஒரு புத்திரனுக்கு வேண்டிட்டாக்கும் தபசு செஞ்சேன். எனக்கு துல்லியனான ஒரு புத்திரனை நீங்கள் தரணமே. 34வது ஸ்லோகம். ஸ்ருத்வா நிருப பிரார்த்திதமாதிதேவஸ்தமாஹ ராஜானமோகவாக்யம் யயாதிசூனோ வ்ரஜதேத்ர தீர்த்தே கலிந்த கன்யா தமசா பிரசங்கே. ஆதிபுருஷனான பகவான் விஷ்ணு ராஜாவோடு பிரார்த்தனையை கேட்டோன அந்த பிரார்த்தனை நடக்கிற மாதிரி இப்படி சொன்னார். யயாதியோடு புத்ரா, நீங்கள் காளிந்தியும் தமசா நதியும் சேரற இடத்துல அந்த புண்ணிய தீர்த்தத்துக்கு போகணும். 35வது ஸ்லோகம். மயாத்ய புத்ரஸ்து யதேப்சிதஸ்தே தத்ரைவ முக்தோஸ்த்யமித பிரபாவ லக்ஷ்மியா பிரசூதோ மம வீர்யஜஸ்ச கிருதஸ்தவார்த்தேத கிருஹாணராஜன். நீங்கள் ஆசைப்படுற மாதிரி அமித பிரபாவனா இருக்கிற ஒரு புத்திரனை நான் இப்போ அங்க பாதுகாத்து வச்சிருக்கேன். என்னோட வீரியத்திலேந்து லக்ஷ்மி தேவி உங்களுக்காக பிரசவிச்ச புத்திரனாக்கும். அது அந்த குழந்தைய நீங்கள் எடுத்துக்குங்கோ, உங்களோட புத்திரன் ஆயிட்டு வளர்த்திக்குங்கோ. 36வது ஸ்லோகம். ஸ்ருத்வா ஹரேர்வாக்யமதீவ மிருஷ்டம் சந்துஷ்ட சித்த பிரபபுவ ராஜா.
सन्तुष्टचित्त प्रबभूव राजा हरिस्तु दत्त्वेदि वरं जगाम வைகுண்டலோகம் ரமயாயுதஸ்ச. ஹரியோடு ரொம்ப ரொம்ப இனிமையான பேச்சை கேட்டுட்டு யயாதிபுத்திரன் சந்தோஷத்தோடு கூடிட்டு ரொம்ப ரொம்ப மனங்குளிர்ந்து போனார். இப்படி ராஜாக்கு வரத்தை கொடுத்துட்டு லக்ஷ்மி தேவியோடு கூடிட்டு ஹரி அங்கேருந்து வைகுண்டத்துக்கு யாத்திரையானார். 37வது ஸ்லோகம். கதே ஹரௌ சோதயயாதிசோனோர்யயாவனுத்தாதரதேன ராஜா பிரேமான்விதஸ்தத்ர சுதோஸ்தி யத்ர வஜோ நிஷம்யேதி ஜனார்தனஸ்யா. பகவான் ஹரி மறைஞ்சோன ஜனார்தனனோடு வாக்கு கேட்டுண்டு யயாதி மகாராஜா ரதத்தில் ஏறிண்டு அந்த குழந்தை இருக்கிற இடத்துக்கு சந்தோஷத்தோடு கூடிட்டு யாத்திரையானார். 38வது ஸ்லோகம். சதத்ர கத்வாதி மனோஹரம் தம் ததர்ஷ பாலம் புவி கேலமானம் முகே நிவேஷைககரேண கிருத்வா ஸ்லக்ஷ்ணம் பதாங்குஷ்டமனன்யசத்வா. அங்க மண்ணுல படுத்துண்டு விளையாடுற ரொம்ப ரொம்ப அழகனாயிருக்கிற அந்த பாலனை அவரு பார்த்தார். இந்த மாதிரி ஒரு தேஜஸ் இருக்கிற குழந்தைய காண முடியாது. அப்படி இருக்கிற அந்த குழந்தை ஒரு கையால காலோடு பெருவிரலை பிடிச்சு வாயில வச்சுண்டு பால் குடிக்கிற மாதிரி அந்த விரலை வாயில வச்சுண்டு படுத்துண்டு கிடந்தது. ஆலில கண்ணன மாதிரி. 39வது ஸ்லோகம். தம் வீட்சிய புத்திரம் மதன ஸ்வரூபம் நாராயணாம்சம் கமலா பிரசூதம் ஹரிபிரபாவம் ஹரிவர்மநாமா ஹர்ஷ பிரஃபுல்லான்னன பங்கஜோபூத் ஹர்ஷ பிரஃபுல்லானன பங்கஜோபூத். லக்ஷ்மி தேவி பிரசவிச்ச நாராயணனோடு அம்சமான அந்த அழகான புத்திரனை பார்த்துட்டு அந்த பகவான் ஹரியோடு அந்த தர்சன ஸ்மரணையால அந்த ராஜாவோடு சரீரம் ஃபுல்லா ரோமாஞ்சம் அடைஞ்சது. கண்கள் இப்படி தாமரை மாதிரி விடர்ந்தது. 40வது ஸ்லோகம். கிருஹ்ணன் சுவேகாத் கரபங்கஜாப்யாம் பபூவ பிரேமார்ணவமக்னதேஹா மூர்தன்யுபாக்ராய முதான்விதோசௌ நனந்தராஜா சுதமாலிலிங்கா. கையில அந்த குழந்தைய அதிசீக்கிரமாக எடுத்துட்டார் ராஜா. பாசத்தால சரீரம் அப்படி நெடுங்கித்து ஆனந்தத்தோடு கூடிட்டு அந்த குழந்தையோடு உச்சந்தரையில முத்தமிட்டார் ராஜா. பாசம் பொங்கி வழிஞ்சது. அபிமானத்தோடு கூடிட்டு அந்த குழந்தைய கட்டி பிடிக்கவும் செஞ்சார். 41வது ஸ்லோகம். முகம் சமீக்ஷ்யாதி மனோஹரம் தமுவாஜ நேத்ராம்புநிருத்த கண்டா தத்தோசி தேவேன ஜனார்தனேன மாத்ராஹி புத்ராவமதுக்கபீதே.
ரொம்ப ரொம்ப அழகாயிருக்கிற அந்த குழந்தையோடு முகத்தை பார்த்துண்டு கண்ணீரோடு கூடிட்டு, ஆனந்த கண்ணீரோடு கூடிட்டு, கண்டம் இடறிண்டு அந்த குழந்தைய பார்த்துண்டு ராஜா இப்படி சொன்னார், புத்திரனில்லாதவனுக்கு நரகமாக்குமே கதி. அந்த நரகத்திலேருந்து காப்பாத்துறதுக்காயிட்டு பகவான் விஷ்ணு லக்ஷ்மி தேவியோடு கூடிட்டு எனக்கு கொடுத்த புத்திரனாக்குமே நீ. பகவான் ஜனார்தனனும் உலகமாதாவாயிருக்கிற லக்ஷ்மி தேவியும் கூடிட்டு எனக்கு கொடுத்த புத்திரனாக்குமே நீ. 42வது ஸ்லோகம். அந்த குழந்தைய பார்த்துண்டு ராஜா இப்படி சொல்றார், தப்தம் மயா புத்திர தபஸ்தவார்த்தே சுதுஷ்கரம் வர்ஷசதம் ச பூர்ணம் தேனைவ துஷ்டேன ரமா பிரியேண தத்தோசி சம்சார சுகோதயாயா. மகனே, உனக்காக நான் 100 வருஷம் முழுவன் தபசு பண்ணினேன். அந்த தபசுல பிரீதனாயிட்டு ரமாபதி இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சுகங்களை அனுபவிக்கிறதுக்காயிட்டு எனக்கு ஒன்ன கொடுத்ததாக்கும். புத்திரன் இல்லை அப்படின்னாக்கா இந்த பிரபஞ்சத்துல என்னவாக்கும் ஒரு சுகம் உள்ளது. அப்ப இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சுகங்களை அனுபவிக்கிறதுக்காயிட்டு, சம்சார சுக அனுபவத்துக்காயிட்டு எனக்கு ஒன்ன தந்ததாக்கும் பகவான். 43வது ஸ்லோகம். மாதாரமாத்வாம் தனுஜம் மதர்த்தே த்யக்த்வா கதா சாஹரிணா சமேதா தன்யாதுசா யா பிரஹசந்தமங்கே கிருத்வா சுதம் த்வாம் முதிதானநாஸ்யாத். உன்னோட அம்மையான ரமாதேவி எனக்காக உன்னை இங்க விட்டுட்டு ஹரியோடு கூட்டிட்டு போயிருக்கா. உங்ககிட்ட பாசம் இல்லாதக்கெல்லாம் எனக்கு தரணம் சொல்லிட்டாக்கும். உன்னோட அம்மையான அந்த லக்ஷ்மி தேவி உன்னை இங்க விட்டுட்டு போயிருக்கா. புன்னகை செய்யற ஒன்ன மடியில வச்சுண்டு லாளிச்சு சந்தோஷம் அடையறது ஆராக்குமோ அவளாக்கும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சுகிருதவதி. 44வது ஸ்லோகம். त्वमेव संसार समुद्र नौगारूपकृत पुत्र लक्ष्मीधरेण इत्येवमुक्त्वा नृपति सुदं तं मुदा समादाय ययौ गृहाय. पुत्रा, लक्ष्मीपति அந்த நாராயணன் സംസാര സമുദ്രം തരണം ചെയ്യறதுக்கான வஞ்சியாயிட்டு சிருஷ்டிச்சதாக்கும் ஒன்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அந்த குழந்தைய எடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு யாத்திரையானார். 45வது ஸ்லோகம். புரி சமீபே நிருபமாகதம் தம் ஆகர்ண்ய சர்வே சஜீவாஸ்து ராஜ்ஞா யயுः சமீபம் நிருபதேश्च லோகா சோபாயனாஸ்தே சபுரோஹிதாஸ்ச. பட்டணத்துக்கிட்ட வந்தாச்சு அப்படின்னு தெரிஞ்சுண்டு ராஜாவோடு சகல மந்திரிகளும் ஜனங்களும் புரோகிதர்களோடு கூடிட்டு பலவித பொருளுகளை கொண்டு வந்து அந்த ராஜா கிட்ட வந்து சேர்ந்தா. ராஜா வந்தாச்சு அப்படிங்கிற செய்தியை கேட்டுட்டு. 46வது
ശ്ലോകം. നൂറ് വർഷം புத்திரனுக்காயிட்டு தபசிருக்க போன ராஜாவுக்கும் திரும்பி வந்திருக்கார் கையில குழந்தையோடு கூடிட்டு. பந்தி ஜனா காயனகாச்ச சூதா சமாயயோ சம்முகமாசுராஜ்ஞா நிருபபுரம் பிராப்ய புரசமாகதம் ஜனம் சமாஸ்வாஸ்ய வாக்யைச்ச திருஷ்ட்யா. സൂതர்களுം ബന്ധുജനങ്ങളും പാട്ടുപാടുറവാളും എല്ലാരും സന്തോഷത്തോടു കൂടിയിട്ട് വന്ന് രാജാവ് വരവേറ്റ. அந்த ராஜாவோடு கொட்டாரத்தில் ராஜா அவரை பார்க்கறதுக்கு வந்த ஜனங்களை வாக்குகளாலேயும் பார்வையாலேயும் ஆஸ்வாசப்படுத்தினார். ஆரும் கவலைப்படாதங்கோ, நான் தான் வந்துட்டேனே, நான் மட்டும் இல்லை, என் கூட பகவான் கொடுத்த இந்த குழந்தையும் இருக்கே. 47வது ஸ்லோகம். சம்பூஜித பௌரஜனேன ராஜா விவேஷபுத்ரேண யுதோ நகர்யா மார்கேஷு லாஜை குசுமை சமந்தாத்விகீரியமானோ நிருபதீர்ஜகாமா. பூக்களாலேயும் நெல்பொரியாலேயும் எல்லா இடத்திலையும் வாரி விதறப்பட்டிருந்த அந்த ராஜவீதியில நடந்து அங்க இருக்கிற பிரஜகளால வணங்கப்பட்ட ராஜா புத்திரனோடு கூடிட்டு நகரத்துல பிரவேசனம் பண்ணினார். 48வது ஸ்லோகம். கிருஹம் சம்ருத்தம் சஜீவை சமேத சுதம் சமாதாய முதாகரேப்யாம் ராஜ்ஞை ததௌ ஜாத சுதம் மனோஜ்ஞம் சத்ய பிரசூதம் ச மனோபவாபம். ஐஸ்வர்ய சமிருத்தமாயிருக்கிற கிரகத்துல அந்த ராஜ கொட்டாரத்துல மந்திரிகளோடு கூடிட்டு பிரவேசனம் பண்ணின ராஜா அப்போது பிறந்து கையில கிடைச்ச அந்த அதி கோமளனா இருக்கிற பாலனை கையில எடுத்துட்டு ராஜ்ஞிக்கு கொடுத்தார். 49வது ஸ்லோகம். ராஜ்ஞி கிரஹீத்வாபினவம் சனூஜம் பப்ரச்ச ராஜானமனிந்திதாசா ராஜன் குதஸ்சைஷ சுதஸ்சுஜன்மா பிராப்தஸ்த்வயா மன்மத துல்லிய ரூபா. ராஜ்ஞி ராஜா கொண்டு வந்து கையில கொடுத்த அந்த புத்திரனை கையில வாங்கிட்டு ராஜா கிட்ட கேட்டா, ராஜாவே, எங்கேந்தாக்கும் இந்த அழகான குழந்தைய உங்களுக்கு கிடைச்சது? எங்கேயாக்கும் இந்த குழந்தை பிறந்தது? 50வது ஸ்லோகம். கேனைஷதத்த கதயாஷு காந்தா சேதோ மதீயம் பிரகிருதம் சுதேனா நிருபஸ்ததோ வாஜமுதான்விதோசௌ பிரியே ரமேஷேன சுதோஹி மஹ்யம். என்னோடு பிரியமானவரே, இந்த குழந்தைய ஆராக்கும் உங்களுக்கு கொடுத்தா சொல்லுங்கோ. இந்த குழந்தை என்னோட மனசை அட்ராக்ட் பண்ணியிருக்கு. குஷியோடு கூட்டிட்டு ராஜா சொன்னார், பிரியமானவளே, ரமாபதியான விஷ்ணுவாக்கும் எனக்கு இந்த குழந்தைய தந்தது. 51வது ஸ்லோகம். லோலாட்சிதத்த கமலாசமுத்தோ
जनार्दनांशोऽयमहीनसत्त्वा सा तं गृहीत्वा मुदमावराज्ञी राजा चकारोत्सवमल्बुदं च. மகாவிஷ்ணுவாக்கும் எனக்கு இந்த குழந்தைய தந்தது, அதனால என்னோடு அழகான மனைவி ஜனார்தனோடு அம்சமாயிட்டு மகாலட்சுமிக்கு ஜனிச்சவனாக்கும் இந்த குழந்தை எந்த ஒரு குறவும் இல்லாதக்கு அந்த ஒரு மகத்துவம், பகவானோடு மகத்துவம் இவனுக்கு இருக்கு. ராஜ்ஞி இந்த குழந்தைய கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சா. இது ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற குழந்தையாக்கும் ராஜ்ஞி அப்படின்னு ராஜா சொன்னாரே. அந்த குழந்தைய கிடைச்சதுல ராஜ்ஞி ரொம்ப ரொம்ப குஷியானா. ராஜா ரொம்ப ரொம்ப கிராண்ட் ஆயிட்டு உற்சவம் கொண்டாடினார். குழந்தை வந்து சேர்ந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷ மிகுதியில அவரு உற்சவமாயிட்டே கொண்டாடினார். 52வது ஸ்லோகம். ददौ जदानं किल याजकेभ्यो गीतानि वाद्यानि बहूनि नेदो कृतोत्सवं भूपतिरात्मजस्य नामैकवीरेति चकार विश्रुतम्. நடனமும் வாத்திய கோஷங்களும் அந்த உற்சவத்துக்கு ஒரு உணர்வை கொடுத்தது. ஏழைகளுக்கெல்லாம் நிறைய தான தர்மங்களை பண்ணினார். அப்படி உற்சவம் நடத்தினார். அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு ஏகவீரன் அப்படின்னு புகழ்பெற்ற நாமத்தையும் கொடுத்தார். 53வது ஸ்லோகம். சுகம் ச சம்பிராப்ய முதான்விதோசௌ நனந்த தேவாதிபதுல்ய வீர்யா புத்ரம் हरेरूपगुणानुरूपं सम्प्राप्य वंशस्य गृणाच्च मुक्ता. புத்திரனை கிடைச்ச சுகம் கிடைச்ச அந்த ராஜா ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு தேவர்களோடு அதிபனுக்கு ஈக்குவல் ஆயிட்டு சந்தோஷத்தோடு கூடிட்டு வாழ்ந்தார். தேவலோகத்துல தேவேந்திரன் வாழற மாதிரி குஷியோடு கூடிட்டு வாழ்ந்தார். ஹரியோடு ரூப குணங்களுக்கு ஈக்குவலான அந்த புத்திரனை கிடைச்ச ராஜா அப்படி வம்சத்தை எல்லாவித துரிதங்களிலிருந்தும் முக்தமாக்கினார். வம்ச விருத்தி அவருக்கு உண்டாச்சு. 54வது ஸ்லோகம். इति सकल सुराणाम् ईश्वरेणार्पितं तं सकल गुणगणाढ्यं पुत्रमासाद्य राजा विविध सुख विनोदैर् भार्यया सेव्यमानो व्यहरद निजगेहे शक्रतुल्य प्रताप. இப்படி சகல தேவர்களோடும் அதிதேவனான பகவான் விஷ்ணு கொடுத்த சகல குணகணங்களும் ரொம்பி வழிஞ்ச புத்திரனை கிடைச்ச ராஜா விவித சுக வினோதங்களில ஏற்பட்டு மனைவியோடு கூடிட்டு சொந்தம் கிரகத்துல இந்திரனுக்கு ஈக்குவலான பிரபாவத்தோடு கூடிட்டு வாழ்ந்தார். இப்படி சொல்லிண்டு தேவி பாகவதத்துல ஷஷ்ட ஸ்கந்தத்துல 20வது அத்தியாயம் முடிவடைகிறது.